ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா அனலிஸ்ட்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா அனலிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 2 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா பைத்தான் ஆர் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிக் டேட்டாவில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்கியூஎல் டேட்டா பேஸ்லலாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளைன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்ளை வித் லிங்க்டின் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூஸ் மை லாஸ்ட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் லாஸ்ட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆட்டோஃபில் வித் ரெஸ்யூம்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அப்ளை மேனுவலின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்ளை மேனுவலியை கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் இமெயில் பாஸ்வேர்டை இங்கே என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா கிரியேட் அக்கௌண்ட்னு இருக்கு இல்லையா கீழே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்களா இன்ஸ்ட்ரக்ஷன், இதுபடி உங்கள் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு கிரியேட் அக்கௌண்ட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஒன்ஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இங்கே சைன்இன் இருக்கு இல்லையா, இதுக்கு போய் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ணி இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.